இருக்கிறார். நாம் எப்படியாய் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அனுபவிக்க முடியும் என்பதை குறித்து எப்படியாய் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை நம்மால் அனுபவிக்க முடியும் என்பதை குறித்து நாம் யோசுவாவுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய குறிப்பிட்ட இந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வருகிற அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ள நாம் வந்திருக்கிறோம். நேரில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார். ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுவதற்கு முன்பதாய் ஆண்டவர் இதை ஆபிரகாம் என்றுதான் ஒரு மனிதனுக்கு இதை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் தன்னுடைய சந்ததிக்கும் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசத்தை கொடுத்து, ஆபிரகாம் ஒருவராய் அல்ல, ஆபிரகாம் என்னுடைய சந்ததிகள் கானான் தேசத்தை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதான அந்த வார்த்தை கிட்டத்தட்ட 500 வருஷம் ஆச்சு. ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்திற்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எரிகோ நகரை சுற்றி வருவதற்கும் நடுவில் இருக்கிறதான காலகட்டங்கள் பார்த்தா கிட்டத்தட்ட 500 வருஷம். ஆண்டவர் சொன்னதான வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு இவ்வளவு காலகட்டங்கள் பின்பதாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்தரத்துல அவள் பிரயாணப்படாதபடி அலைந்து திரிந்து அநேக நேரத்தை வீணாக்கி தேவனுடைய கிரியை அனுபவித்தும் அவரை உணராமல் அநேக பாதைகளுடாய் கடந்து வந்தாங்க. கடந்து வந்து கடைசியா இப்போ யோர்தான் நதியையும் தாண்டிட்டாங்க. யோர்தான் நதியும் தாண்டி இப்போ எரிகோ மதிலுக்கு நேராய் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த எரிகோ மதிலுக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறதான இந்த ஜனங்கள் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான கானான் தேசத்துக்குள்ள என்ன பண்ணாச்சு? வந்தாச்சு. வந்தது மாத்திரமல்ல, அவங்க பார்த்தாச்சு. பார்த்தது மாத்திரமல்ல, இப்பொழுது நடக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அங்க இருக்கிறதான அந்த எரிகோ கோட்டையை அவர்கள் தகர்த்து அந்த பட்டணத்தை அவர்கள் கை கொள்வதுதான் அவர்கள் செய்ய வேண்டியதான மீதியான காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் சொன்ன காரியம் எல்லாம் நிறைவேறி வந்து கொண்டிருக்கிறது. கடைசி அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் இந்த பட்டணத்தை அவர்கள் வீழ்த்த வேண்டியது. இந்த பட்டணத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. வந்து நின்ற உடனே தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் யோசுவாவிடத்துல சொல்லுவார். யோசுவா அதை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல சொல்லுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கேட்டு அதன்படி செய்வார்கள். இந்த சூழ்நிலை பார்க்கும்போது எரிகோ பட்டணத்தை இவர்கள் வீழ்த்த வேண்டும். எரிகோ பட்டணம் எப்பேற்பட்ட பட்டணம்னா, நாம் முதல் வசனத்தில் பார்த்தோம். அது என்ன பட்டணம்? ஒரு மதிலினால் சுத்தி பாதுகாக்கப்படுகிறதான ஒரு பட்டணம். இட்ஸ் a closed city. நம்ம முதல் வருஷத்துல பார்க்கும்போது இப்போது நிலைமை என்னன்னா, எரிகோ பட்டணத்துக்குள்ள யாரும் உள்ளேயும் போக முடியாது, எரிகோ பட்டணத்துக்குள்ள யாரும் வெளியும் வர முடியாது. ஏன் உள்ளேயும் போக முடியாது, வெளியே வர முடியாது அப்படின்னா, போன வாரத்தில் நாம் கவனித்தோம். 2 இஸ்ரவேலுடைய வேவுக்காரர்கள் என்ன பண்ணாங்க? எரிகோ பட்டணத்தில் உள்ள மதில் இருக்கிறதான ராகாமுடைய வீட்டுக்கு போய் அந்த பட்டணத்தை அவர்கள் வேவு பார்த்திருக்கிறார்கள். அதை அங்க இருக்கிறதான ராஜா அறிந்து அந்த வேவுக்காரர்களை பிடிக்கும்படியாய் பிரயாசப்பட்டார். அந்த வேவுக்காரர்களை தேவன் ராகாவை கொண்டு பாதுகாத்தார். பாதுகாத்தது மாத்திரமல்ல, இப்பொழுது இந்த பட்டணத்துக்கு தெரியும் எந்த நேரத்தில் வேணா இஸ்ரவேல் ஜனங்க நம்மை தாக்க ஆயத்தமா இருக்கிறார்கள். அவங்க யுத்தத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. they are ready for a war against the people of Israel. அவங்களுக்கு தெளிவா தெரியும் எந்த தேசம் வரப்போகுது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நம்மோடு கூட தாக்குதலை ஏற்படுத்த போறாங்க. அவர்களை தாக்கி வீழ்த்தும்படியாய் இந்த எரிகோவனுடைய ராஜாவும் அவர்களோடு கூட இருக்கிறதான போர் சேவர்களும் ஆயத்தமா இருக்கிறாங்க. இப்படி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா இந்த நேரத்துல இந்த பட்டணத்துக்கு ஒரே ஒரு வாசல். இந்த வாசல் வெளியே என்ன பண்ணணும்? வெளியே போகணும், இல்லைன்னா உள்ள வரணும். அநேகமாய் எந்த ஒரு தேசமோ எந்த ஒரு ராஜாவோ இந்த எரிகோ பட்டணத்தை தாக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி, அவங்க யூஸ் பண்ற வழிமுறை என்னன்னா, இந்த எரிகோ பட்டணத்துக்கு எத்தனை வாசல்? ஒரே வாசல். எத்தனை வாசல்? ஒரே வாசல். இந்த வாசல் வழியா தான் உள்ள போகணும், இந்த வாசல் வழியா தான் வெளியே வரணும். இந்த பட்டணத்திற்குரிய எல்லா தேவைகளும், இந்த பட்டணத்துக்குரிய ஆகாரம், இந்த பட்டணத்துக்குரிய பொருள், இந்த பட்டணத்திற்குரிய எந்த ஒரு தேவைகளா இருந்தாலும் இந்த வாசல் வழியில தான் உள்ள போகணும், இந்த வாசல் வழியில தான் வெளியே வந்தாகணும். அதனால யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எரிகோ பட்டணத்தை தாக்க வருகிறவர்கள் செய்கிறதான காரியம் என்னவென்றால், இந்த பட்டணத்தை அவங்க முற்றுகை செய்து இந்த பட்டணத்துடைய இந்த வாசலை அவர்கள் அடைத்து விட்டால் இந்த பட்டணத்துக்குள்ள கொஞ்ச நாள் கழிச்சு என்ன போகாது? சாப்பாடு போகாது. அவங்களுக்கு தேவையான பொருட்கள் உள்ள காலி ஆயிடும். இது சில மாதங்கள் அப்படியே இந்த வாசலை அடைத்து வைத்தா இந்த பட்டணத்தில் இருக்கிறதான ஜனங்களுக்குள்ள என்ன வந்துடும்? பஞ்சம் வந்துடும். சாப்பிட எதுவும் இருக்காது. கடைசியில் என்னதான் பண்ணணும்? ஒப்பு கொடுத்தாகணும். எதிரி இடத்துல அவள் ஒப்பு கொடுத்து அவள் தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால இந்த விதத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எரிகோ பட்டணத்தை வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னா மாச கணக்காகும். ஏன்னா இந்த பட்டணத்துக்குள்ள எல்லாம் என்ன இருக்கும்? ரிசர்வ் பண்ணி தேவையான ஆகாரம் எல்லா பொருட்களும்
அநேக நாட்களுக்கு சேமித்து வைத்திருப்பாங்க. அதனால இந்த விதத்துல இந்த எரிகோ பட்டணத்தை போய் கையாள வேண்டும் என்றால் அநேக மாதங்கள் ஆகும். இன்னொரு விதத்துல இந்த பட்டணத்தை கை கொள்ளலாம், இன்னொரு விதத்துல இந்த பட்டணத்தை அவர்கள் யுத்தம் செய்யலாம். எப்படி யுத்தம் செய்யலாம் அப்படின்னு சொன்னா, சமீபத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கும் ஒரு ஹமாஸ் என்றதான தீவிரவாத இயக்கத்துக்கும் சண்டை நடந்துச்சு. இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரவேலுடைய தேசத்தினுடைய எல்லைக்குள்ளாய் போகாம அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரவேலுடைய எல்லைக்குள்ள ஒரு சுரங்கப்பாதை அமைத்து அந்த சுரங்கப்பாதை வழியா இஸ்ரவேல் தேசத்துடைய மதிலுக்குள்ளாய் போய் அந்த தேசத்துள்ள என்ன பண்ணாங்க, தாக்குதல் நடத்தினாங்க. இஸ்ரவேல் தேசம் ஒருவேளை இந்த எரிகோவை ஜனங்களையும் ராஜாவையும் அவள் கைப்பற்ற வேண்டும் என்றால் இவங்க செய்யக்கூடிய இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, இந்த பெரிய ஒரு சுரங்கப்பாதை அமைச்சு உள்ள போய் பட்டணத்துக்குள்ள வந்து யுத்தம் செய்து அங்க இருக்கிறதான ராஜாவையும் ஜனங்களையும் கைப்பற்றுவது. இதை செய்யணும்னா இதுக்கும் பல வாரங்கள் அல்ல, பல மாதங்கள் அல்ல, வருஷங்களாக கூட ஆகிவிடும். அதனால இந்த ஒரு திட்டத்தையும் அவர்களால் செயல்படுத்த முடியாது. இன்னொரு வழி என்ன இருக்குன்னா, இந்த எரிகோ மதில் பார்த்தீங்கன்னா அநேக ஆர்கியாலஜிஸ்ட், வேத பண்டிதர்கள், வேதத்தின் சரித்திரத்தினுடைய பொருட்களை தோண்டி ஆராய்ச்சி செய்ததான சில வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எரிகோ மதிலுடைய சைஸ் எவ்வளவு பெருசா இருக்கும்னா, எரிகோ மதிலுடைய உயரம் கிட்டத்தட்ட 11 அடி. ஸோ ஒரு பக்கத்துல வந்து 11 அடி ஹைட். 11 அடினா கிட்டத்தட்ட இந்த ஃபால் சீலிங்ல இருந்து தர வரைக்கும் 11 அடி ஹைட். ஒரு பக்கத்துல 11 அடி ஹைட் சுவர், இன்னொரு பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 30 அடிக்குள்ள இந்த பக்கத்துல ஒரு சுவர் இருக்கும். ஸோ எரிகோ மதில சுற்றி எப்படி இருக்கும்னா 2 சுவர். ஒரு முதல் சுவர் எத்தனை அடி சொல்லுங்களேன்? முதல் சுவர் எத்தனை அடி? 11 அடி. இந்த பக்கம் சுவர் கிட்டத்தட்ட 30 அடி. ஒரு 35 டிகிரி ஆங்கிள் என்ன பண்ணுமா, இந்த செவருடைய மேல் பக்கத்துல இருந்து அந்த செவருடைய மேல் பக்கத்துக்கு ஒரு தர இருக்குமா. இந்த மேல் செவரில் இருந்து அந்த மேல் செவர் வரைக்கும் இருக்கிறதான இந்த சரிவில் ரொம்ப வழுக்கிற கல்லை பதுக்கி அதில் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த சர்வல் மேலே என்ன பண்ண முடியாது, யாராலும் ஏற முடியாது. இந்த சர்வல் மேலே ஏறினா எல்லாம் என்ன பண்ணி தான் ஆகணும், வழிக்கு வந்தாகணும். ஏன்னா அது வந்து சறுக்கி விழக்கூடியதான கற்கள் அங்கே பதுக்கி வைத்ததுனால இதில் யாருமே ஏற முடியாது. இந்த பக்கம் 11 அடி ஹைட்டு, அந்த பக்கம் கிட்டத்தட்ட 30 அடி கிட்ட ஹைட் இருக்கலாம். அதுக்கு நடுவில் என்னது, இந்த சர்வல்ல யாருமே என்ன பண்ண முடியாது, ஏற முடியாது. இதற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சில தேசங்கள் ட்ரை பண்ணிச்சா எரிகோவை தாக்குவதற்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, கீழே இருந்தே மண்ணை போட்டு நிரப்பி இந்த 11 அடிக்கு மாத்திரம் இல்லை, அப்படியே மேலே என்ன பண்ணுவாங்களாம், 35 அடி வரைக்கும் மண்ணு போட்டு அந்த மண்ணு மேலேயே பிரிட்ஜ் மாதிரி என்ன பண்ணிடுவாங்களாம், ஏறி வந்து தாக்குதல் நடத்துவாங்களாம். அப்படி தாக்குதல் நடத்தணும் அப்படின்னாலும் அவங்க மண்ணை போட்டு நிரப்புறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், நிறைய நாட்கள் ஆகும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஜேசிபியோ லாரியோ வந்து டக்குன்னு வச்சு மண்ணை நோண்டி கொண்டு வந்து டிப்பர் வச்சு ஃபில் பண்ணி டப்பான்னு ஜேசிபி வச்சு மேலே ஏறிட முடியாது. அன்னைக்கெல்லாம் மனிதர்கள் தான் செய்யணும், எல்லாமே பிசிக்கலாக செய்யணும். ஸோ இதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கும் பல மாதங்கள் ஆகும். இதை மற்ற தேசங்கள் வந்து இந்த செய்யும் போதே இந்த இஸ்ரேல் இந்த எரிகோவனுடைய ராஜாவும் அவங்களுடைய போஸ்டர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணி அவங்க செயல்படுத்தும் போதே இவங்க என்ன பண்ணிடுவாங்க, தீர்த்து கட்டி அமைச்சிடுவாங்க. ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜி போட்டு என்ன பிளான் பண்ணாலும் எரிகோ மதிலுக்குள்ள யாராலும் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. உள்ள போனாலும் முடியாது, பிரிட்ஜு கட்டினாலும் முடியாது. அதுக்கு அடுத்தது இவங்களுடைய வாசலிலே நின்று அநேக நாட்கள் அவர் எந்த ஒரு போக்குவரத்தும் இல்லாமல் தடுக்கவும் முடியாது. ஏனென்றால் எரிகோ பட்டணத்துல அதுக்கேற்ற விதத்துல அவள் பாதுகாப்பை என்ன பண்ணியிருக்காங்க, வைத்திருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்டதான ஒரு பாதுகாப்பான இப்பேற்பட்டதான ஒரு அரண்னாலே மூடப்பட்டு மறைக்கப்பட்டு பாதுகாப்போடு இருக்கிறதான ஒரு பட்டணத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் தேசத்துக்கு தரன்னு சொல்றாரு. ஆண்டவர் என்னைக்குமே வந்து என்ன சொல்றது கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, ஏதாவது சின்னதா உனக்கு தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஏதோ கொஞ்சம் உனக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி தரேன்னு சொல்றதுல ஆண்டவர் வந்து விசேஷமா இந்த வருஷத்துல என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காருன்னா, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய், எப்படி அதிகமாய், கையை தூக்கி சொல்லாங்க, மிகவும் அதிகமாய், எப்படி மிகவும் அதிகமாய். அதெல்லாம் எனக்கு ஆகாதுப்பா, நானும் எத்தனை வருஷமா கையை தூக்கிட்டேன், எத்தனை வருஷமா அல்லேலூயா சொல்லியிருக்கிறேன், எத்தனை வருஷமா நானும் பைபிளை படிச்சிருக்கேன், எரிகோ கதை எனக்கு தெரியாதா, நீ எனக்கே வந்து கதை சொல்ல வேண்டியா,
இந்த மிகவும் அதிகமான நான் 42 வருஷமா கேட்டேன் போதும்பா அப்படின்னு சொல்லி சிலர் இருக்கலாம். இருந்தாலும் இந்த கால நேரத்துல தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு மிகவும் அதிகமாய் தேவன் கிரியை செய்ய போறார் என்பது விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த காலை நேரத்துல நான் பேச வந்திருக்கிறேன். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களத்துல சொல்லுகிறதான காரியம் என்னன்னா, இஸ்ரவேலே உனக்கு நான் எந்த பட்டணத்தை கொடுக்க போறேன், இப்பேற்பட்டதான பாதுகாப்பு நிறைந்த எந்த ஒரு இராணுவத்தினாலும் போய் ஜெயிக்க முடியாத ஒரு பட்டணத்தை நான் யாருக்கு தரப்போறேன், உங்களுக்கு தரப்போறேன். இவங்களிடத்துல யார் இருக்கிறா? இவங்களிடத்துல எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சோல்ஜர்ஸ்லாம் இருக்கிறாங்க? எங்க போய் ட்ரைனிங் எடுத்த சோல்ஜரு? நோ ட்ரைனிங், எல்லாமே யார் தான் அப்ரெண்டிஸ். 40 வருஷத்துல எல்லாம் அப்படியே வருவாங்க, அப்படியே யுத்தம் பண்ணுவாங்க, அப்படியே சண்டை போடுவாங்க. அவரு தான் அப்பா, அவரு தான் மாமா, அவரு தான் அண்ணன், அவர் தான் விவசாயமும் செய்யணும், அவர் தான் சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துட்டு வரணும், அவர் தான் யுத்தம் பண்ணணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிட்ட இருக்கவங்க எல்லாமே என்னன்னா ஆல்ரவுண்டர்ஸ். அவங்க யுத்தத்துல மாத்திரம் அல்லவர்கள் அப்படின்னு கிடையாது. ஒருவேளை சிலர் அந்த யுத்தத்துல அவள் கை தேர்ந்தவர்களா இருந்தாலும் மற்ற தேசங்களோடு கூட கம்பேர் பண்ணும்போது இஸ்ரேல் தேசத்துல சரியான என்ன கிடையாது, இராணுவமோ சரியான யுத்தத்தை செய்வதற்கு வீரர்களோ அதிகமானவர்கள் இந்த சூழ்நிலையில இல்லை. சோ இந்த காலகட்டத்துல தேவன் யோசுவாவிடத்துல சொல்றாரு, யோசுவா உனக்கு நான் என்ன பண்ண போறேன், எரிகோவை தர போறேன் அப்படின்னு சொல்லி தேவன் யோசுவாவிடத்துல சொல்ல. தேவன் என்ன சொன்னார்னு சொல்லி 2வது வசனம் வாசிக்கலாமே. யோசுவா 6வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி எரிகோவையும் அதன் ராஜாவையும் எரிகோ பட்டணத்தை உன்னிடத்துல ஒப்பு கொடுத்தேன். கரங்களை எழுதி சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னத்தை கொடுத்துட்டாரா? எரிகோ பட்டணத்தை ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்தேன் என்ன அர்த்தம்? கடந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? கடந்த காலம். உன் கையில என்ன பண்ணிட்டேன்ப்பா? கொடுத்துட்டேன். இது ஆண்டவர் ஒருத்தர் தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இது மனிதர் சொல்ல முடியாது, இது எந்த ஒரு விஞ்ஞானம் சொல்ல முடியாது, எந்த ஒரு ராஜாவும் சொல்ல முடியாது. அந்த பட்டணம் அங்க இருக்கு, பாதுகாப்பான பட்டணம், மூடப்பட்ட ஒரு பட்டணம். யாரும் உள்ள போய் எந்த விதத்திலையும் ஒரு ஈக்காக கூட உள்ள போக முடியாத ஒரு பட்டணத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு, பார்ப்பா இந்த பட்டணத்தை உனக்கு கொடுத்து. நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல சில கோட்டைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம், சில கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில எதிர்நின்று கொண்டிருக்கிறதான சில பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில இது எப்போதான் முடியுமோ, இது எப்போதான் நடக்குமோ, இது எப்போதான் நம்முடைய வாழ்க்கையில தீருமோ என்று உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். நீங்க பார்த்து வயிறு எறிஞ்சிட்டு இருப்பீங்க, நானே இது எப்போ இது நடக்க போகுது, என் வாழ்க்கையில எப்போ முடிய போகுது, இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இவ்வளவு தூரம் நடந்துட்டாரு, இனிமேதான் எப்படி நடக்கும் இந்த காரியம்லாம். ஆண்டவர் என்ன சொன்னா, பார்ப்பாத அதை உன்னுடைய கையில ஒப்பு கொடுக்க போகிறேனா? ஒப்பு கொடுத்துட்டேன். பக்கத்துல இருக்கவங்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனையை உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனை என்ன பண்ணிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனைகளை ஒப்பு கொடுக்க போகிறார் அல்ல, ஆண்டவர் உங்களுடைய யுத்தங்களை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து விட்டார். ஒப்பு கொடுத்து என்ன பண்ணிட்டாரு? விட்டார். God has finished what he has to finish. ஆனால் பிரச்சனை எங்க இருக்குதுன்னா, நீங்களும் நானும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு, அதை நம்முடைய கையில அனுபவிப்பதற்கு தான் நடுவுல இருக்கிறதான ஒரு இடைவேளை. எப்படியாய் இந்த எரிகோ மதில்ல 11 அடி செவருக்கும் அந்த உயரமான செவருக்கும் நடுவுல இருக்க பெரிய ஒரு சர்வல், வழுக்குகிற ஒரு சர்வல் இருக்கோ, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருன்னு தெரியும், ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு தெரியும், ஆண்டவர் கிரியை செய்வார்னு தெரியும், ஆண்டவர் உன்னதத்தின் ஆசீர்வாதங்களால என்ன ஆசீர்வதித்து விட்டாருன்னு தெரியும். ஆனா எப்போ நான் அதை அனுபவிக்க போறேன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இந்த இடத்துல பார்க்கும்போது தேவன் யோசுவாவிடத்துல இது சொல்லுகிறார், நான் உனக்கு இந்த தேசத்தை என்ன பண்ணிட்டேன், கொடுத்து விட்டேன்னு சொல்லிட்டார். ஆனா யோசுவா தேவனிடத்துல பெற்றதான இந்த வார்த்தையை விசுவாசித்து யோசுவா தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தது நிமித்தமாய் தேவன் சொன்னதான அந்த வாக்குத்தத்தத்தை அவர் அனுபவிப்பது மாத்திரமல்ல, அதை சுதந்திரித்து அதை தாண்டி போவதற்கு தேவன் அவருக்கு கிருபை செய்வதை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 3வது வசனம். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். பட்டணத்தை சுற்றி எத்தனை முறை சுத்தி வரணும்? ஒரு முறை சுத்தி வாருங்க. ஒரு முறை சுத்தி எத்தனை நாள் வரணும்? 6 முறை சுத்தி வரணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு?
பட்டணத்தை கொடுக்க போறேன்னு சொல்ல, ஆண்டவர் என்ன சொன்னா, பட்டணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, ஒரு நாளைக்கு ஒரு முறை 6 நாள் எதை சுத்தி வாங்க, சுத்தி வரணும். இன்னைக்கும் நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் நம்ம அனைவருக்கும் இருக்கிறதான ஒரு பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் இதை செய்யன்னு சொல்லுவாரு, நம்ம என்ன சொல்லுவோம், இதையா ஆண்டவரே நான் செய்யணும், எத்தனை வருஷமா செய்ததை நீங்க மறுபடியும் செய்றீங்க. சில நேரங்களில் ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்க அனுபவிக்கணும்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் சில பைத்தியக்கார காரியங்களை என்ன பண்ண சொல்வாரு, செய்ய சொல்வார். ஒரு தடவை எங்க அக்கா பையன் என்ன பண்ணா, ஒரு கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு இருந்தான். கம்ப்யூட்டர்ல உட்காந்து அவனுக்கு கம்ப்யூட்டர் கேம்ஸ்னா ரொம்ப இஷ்டம். அவன் சொன்னா, மாமா எனக்கு கம்ப்யூட்டர் கேம் வேணும், எனக்கு கம்ப்யூட்டரை வந்து ஆன் பண்ணி கொடுங்க. அவனுக்கு ஆன் பண்ண தெரியும், ஆனா அவனுக்கு பாஸ்வேர்ட் தெரியாது. அவனுக்கான எனக்கு பாஸ்வேர்ட் போட்டு கொடுங்க, எனக்கு பாஸ்வேர்ட் போட்டு கொடுங்க அப்படின்னா, நான் பாஸ்வேர்ட்லாம் இப்போ போட்டு கொடுக்க மாட்டேன், உனக்கு கொடுப்பேன், நீ குட் பாயா இரு அப்படின்னு. சரி நான் குட் பாயா இருக்கணும். திருப்பி வந்து கேட்டேன், மாமா பாஸ்வேர்ட். சரி நான் பாஸ்வேர்ட் போட்டு கொடுப்பேன், ஆனால் நீ என்ன பண்ணா, கண்ணை மூடி நல்லா ஜோம் பண்ணு, கம்ப்யூட்டர் தானே திறக்கும் பேர் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணா, நான் சொல்றதை நம்பி ஜோம் பண்ண ஆரம்பிச்சான். அப்படி கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே மூணு இந்த மாதிரி சொன்னான். நான் என்ன பண்ணேன், இன்னொரு கம்ப்யூட்டர்ல இருந்து இந்த கம்ப்யூட்டரை வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும், ஆனால் இன்னொரு கம்ப்யூட்டர்லேருந்து என்ன பண்ணேன், பாஸ்வேர்ட் போட்டு அவன் முன்னாடி இருக்க கம்ப்யூட்டர் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அவன் அப்படி முன்னுன்றதுக்குள்ள டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டேன், இந்த கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. கண்ணை திறந்து பாருடா அப்படின்னு. எப்படி இது வந்துச்சு அப்படின்னா, நீ ஜோம் பண்ணல அதான் வந்துருச்சு அப்படின்னு. ஆக்சுவலா அங்க நடந்தது என்ன, அவன் செய்தானா, அவன் என்ன சொன்ன, கண்ணை மூடி ஜோம் பண்ணு, சும்மா ஜோம் பண்ணு. அவனை அப்படியே அரைக்குறையா கண்ணை அப்படியே மூடிப்பான், லைட்டாக அப்படி திறந்து பார்ப்பான் ஸ்க்ரீனை, அப்படி கண்ணை மூடிக்கிட்டே ஜோம் பண்ணா டக்குன்னு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிடுச்சு. அதே போல தான் ஆண்டவர் சொன்னாரு, எப்பா எரிகோ கோட்டை என்ன ஆகும், ஓப்பன் ஆகும், ஆனால் நீ என்ன பண்ணணும், கொஞ்சம் கண்ணை மூடி சுத்தி வா. ஆண்டவரே எப்படி ஆண்டவரே, நீங்க பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிடுவோம், பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா எரிகோ கோட்டையை வந்து நாங்க தகர்த்துருவோம். ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு புல்டோசர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போய் அந்த 11 அடி செவரை இடிச்சு அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துல நாங்கள் இந்த செவத்தெல்லாம் உடச்சு நாங்கள் உள்ள போயிடுவோம். ஆண்டவரே நீங்க என்ன ஆண்டவர் சும்மா சுத்தி வர சொல்றீங்க. சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்றேன்னா, சில நேரம் கண்ணை மூடுப்பா, கண்ணை மூடி சோத்திரம் பண்ணு, கண்ணை மூடி சோத்திரம் பண்ணு. ஆண்டவரே சோத்திரம்லாம் எவ்வளோ ஆண்டவரே பண்றது, நானும் டெய்லி காலைல 1000 சோத்திர பலிகளை தவறாம பார்க்கிறேன். 1000 ஒரு நாளைக்கு நான் 2000 3000 சோத்திரம் கூட பண்றேன் ஆண்டவரே. நான் ஆண்டவர் சொல்றேன், இல்லப்பா பொறுமையாரு நான் செய்வேன். எப்படி செய்வேன், நீ செய்வே இல்லை, யார் செய்வா, நான் செய்வேன். ஆனா நீ என்ன செய்யணும், எதை சுத்தி வரணும், எரிகோ முதல்ல சுத்தி வாப்பா. நீ சுத்தி வா. முதல் நாள் என்ன பண்ணு, சுத்தி வா. 2வது நாள் சுத்தி வா. நீ செய்ய வேண்டிய வேலை என்னது, சுத்தி வர வேண்டியது. எரிகோவை கொடுக்க வேண்டியது யார் வேலை, என் வேலை. அதை உடைக்க வேண்டியது என் வேலை, சுத்த வேண்டியது உங்க வேலை. இந்த காலையில நீங்களும் நானும் சுத்துறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? ஆண்டவர் வனாந்தரத்துல நம்மள பிரயாணத்துக்கு போக சொன்னா இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, அங்க நல்லா ஆண்டவர் பிரயாணப்பட்டு சரியான திசையில போக வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிரசன்னையே கொடுத்தார். அவர் அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் ஆண்டவர் நடத்தினார். அப்படிப்பட்ட மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் கொடுக்குற இடத்துல நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்க, 40 நாள் பிரயாணத்தை 40 வருஷமா ஆக்குனாங்க. அந்த நேரத்தில் தேவையில்லாம சுத்தினாங்க. ஆனா இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சுத்தி வாங்கப்பா, சுத்தி நான் சொல்றது நீங்க என்ன பண்ணுங்க, கேளுங்க. சுத்தி செய்ததையே என்ன பண்ணுங்க, செய்யுங்க. ஆண்டவரே நான் எவ்வளோ வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே எவ்வளோ வருஷம் நான் வேதத்தை வாசித்திருக்கிறேன், நான் எவ்வளோ நாள் சபைக்கு வந்துதான் இருக்கிறேன், ஆனா ஒண்ணும் நடக்கலையா ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, சுத்தி வாப்பா, சுத்தி அதே பைபிள சுத்தி வா, அதே ஜபத்தை சுத்தி செய்யு, அதே விசுவாசத்தை சுத்தி விசுவாசி, அதே சபைக்கு சுத்தி நேரத்துக்கு வா, அதே ஊழியத்தை சுத்தி திரும்பியும் செய்ய. ஆண்டவர் எவ்வளவு நாள் ஆண்டவரே நான் சொல்ற வரைக்கும் நீ செய்யப்பா. இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல எத்தனை நாள் சுத்தணும்னு சொல்லல. ஆண்டவர் எத்தனை தடவை சுத்தணும்னு சொல்லி யார்கிட்ட சொன்னார்னா யோசுவா கிட்ட சொன்னார். அதை நாம் வாசிக்கலாமே. 4வது வசனம். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக. ஓகே, இத ஆண்டவர் யோசுவாவிடத்துல சொல்லுகிறார். 7 ஆசாரியர்களை பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காளங்களை பிடித்துக் கொண்டு போங்க. 7 கொம்பு எக்காளங்களுக்கு பிடித்துக் கொண்டு போங்க. 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். 7வது நாளில் 7 தரம் சுற்றி வர கடவீர்கள். ஆசாரியர்கள் எக்காளங்களை ஊத வேண்டும். ஆசாரியர்கள் எக்காளங்களை ஊத வேண்டும்.
அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். 6வது வசனம் வாசிக்கலாம். இப்பதான் யோசுவா என்ன பண்றாருன்னா இஸ்ரவேலுடைய ஆசாரியர்களை கூப்பிட்டு பேசுறாரு. 6வது வசனம் வாசிக்கலாமே. அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியர்களை அழைத்து உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்துக்கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றார். இதுல பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் யோசுவா இடத்துல சொல்றாரு. யோசுவா அங்க இருக்கிறதானே ஜனங்கள் இடத்துல ஆசாரியர் இடத்துல சொல்றாங்க. அவங்க போய் ஜனங்கள் இடத்துல என்ன பண்றாங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா இந்த சீக்ரெட் என்னன்னா, இந்த சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி எரிகோ மதுல சுத்தி வாங்க. என்னங்க எரிகோ மதுல சுத்தி வரதா? வேற ஏதாவது பெருசா சொன்னா என்ன பண்ணலாம்? சில 40 நாள் உபவாசம் அப்படின்னா கொஞ்சம் பெருசா இருக்கு. 40 நாள் உபவாசம் போட்டா என்ன பண்ணும்? எரிகோ மதுல உடையலாம். இந்த மாதிரி பெருசா எதுவும் சொல்லாம சிம்பிளா என்ன சொல்றாரு? சுத்தி வா. அநேக நேரத்துல ஆண்டவருடைய ஞானம் மனுஷனுடைய ஞானத்திற்கு எப்படி இருக்கும்னா பைத்தியமாக இருக்கும். தேவனுடைய வழிகள் மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? பைத்தியமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீ உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுப்பா? கொடுப்பா. நீ கொடுத்தாதான் உனக்கு என்ன இருக்கும்? ஆசீர்வாதம். ஆண்டவர் அதே எப்படி ஆண்டவரே, நான் எனக்குன்னு சேர்த்து வச்சதை என் குடும்பத்துக்கு சேர்த்து வச்சு நான் கொடுக்கறதா? நான் என் பிள்ளை எனக்கு வேற பொம்பளை பிள்ளை இருக்குது, நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், இதெல்லாம் நான் எப்படி ஆண்டவரை கொடுக்கறது? ஆண்டவர் சொல்ற, நீ கொடுப்பா. கொடுத்தாதான் நீ ஆசீர்வதிக்கப்பட. நீ ஊழியம் செய்ப்பா. ஆண்டவரே எனக்கு டைமே இல்லை ஆண்டவரே, எனக்கு வேலை ரொம்ப டைட் ஆண்டவரே, நான் வேலையில இருந்து நான் பெர்மிஷன் எடுக்கணும், நான் வேலையில இருந்து நான் ஊழியத்தை செய்யணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், எனக்கு பிரச்சனை வந்துடும். ஆண்டவர் சொல்ல, பிரச்சனை வந்தா பரவாயில்லப்பா, செய்ப்பா. ஆண்டவர் சில நேரத்தில் வந்து சொல்லுகிறதான காரியம் மனுஷனுடைய ஞானத்திற்கு எப்படி இருக்கும்? பைத்தியமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, சுத்தி வாப்பா, எரிகோ சுத்தி வா. ஆண்டவரே ஏதாவது நல்ல ஐடியாவா சொல்லுவீங்க, ஏதோ ஸ்ட்ராட்டஜிக்கலா சொன்னா கரெக்டா இந்த பாயிண்ட்ல நீங்க வச்சு அடிச்சீங்கன்னா எரிகோ முதல்ல கிராக் விட்டு அந்த கிராக் உள்ள நீங்க கடப்பாரை விட்டு திருப்பினீங்கன்னா அது பெருசாக உடஞ்சிரும் அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இது ஒண்ணுமே இல்லாம சுத்திவான்னு சொல்றீங்களே. அநேக நேரத்துல தேவன் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் அவருடைய வாக்குத்தத்தங்களை அனுபவிப்பதற்கு தேவன் புது புது காரியம்லாம் செய்ய சொல்ல மாட்டாரு. பழைய காரியத்தையே மறுபடியுமாய் செய்ய வேண்டும். இந்த வருஷத்துல நான் நினைப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான காரியத்தை என்னால் எப்படி செய்ய முடியும்? எப்படி நான் தேவனுடைய வாக்குத்தத்தை அனுபவிக்க போறேன்? எப்படி ஆண்டவர் சொன்னதான வாக்குத்தத்தை என் குடும்பத்துல என்னால் அனுபவிக்க முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, பழைய சட்டத்தை என்ன பண்ணிப்பா? சுத்தி வா. பக்கத்துல இருக்க சொல்லுங்க, பழையசையே சுத்தி வாங்க. இந்த பழைய ஜெபத்தையே மறுபடியும் செய்யுங்க. நீங்க அந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் செய்து நீங்க உங்க வேத வசனத்தை வாசிக்கிறதான வேளையில அது பழைய பைபிளா இருக்கலாம், அது கிழிஞ்ச பைபிளா இருக்கலாம், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் அதை விசுவாசித்து அதை நம்பி ஆண்டவர் செய்வார். வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதான காரியம் நம்ம எதிர்பார்க்காதபடி அது நஷ்டத்துக்கு நேராக நடந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பழசியே செய்ப்பா, சுத்தி வாப்பா, அந்த வேத வசனத்தை சுத்தி வாப்பா, அந்த வாக்குத்தத்தத்தை சுத்தி வாப்பா, அந்த ஜெபத்துல நீ இன்னும் கொஞ்சம் சுத்தி வாப்பா, அந்த ஊழியத்துல இன்னும் கொஞ்சம் சுத்தி வாப்பா. இந்த காலை நேரத்துல ஆண்டவர் உங்களுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் அனுபவிக்க, உங்களுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, you have to do the same old thing. ஆண்டவர் செய்ய சொல்லி இருக்கிறதான இவ்வளவு நாட்கள் ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார். அந்த காரியத்தையே நீங்கள் மறுபடியுமாய் செய்வதற்கு ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். இன்னும் புதுசா செய்வானா? பழசையே ஒழுங்கா செய்வோம். அந்த வேதத்தை இன்னும் கொஞ்சம் வாசிப்போம், அந்த ஜெபத்தை இன்னும் கொஞ்சம் பண்ணுவோம், நாம் விட்டதான ஊழியத்தை மறுபடியும் செய்ய துவங்குவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா அந்த தடைகளை, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எரிகோ கோட்டைகளை ஆண்டவர் உடைக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இங்க இருக்கிறதான இஸ்ரவேல் ஜனங்க யோசுவா பார்த்து, யோசுவா நாங்க நடந்து வரோம், ஆனா எங்களுக்கு அட்வான்ஸா ஒரு 4 செங்கலாவது வந்து கீழே விழுட்டோம், நாங்க நடக்கிறோம்,
முதல் நாள் நடக்க விட்டியும் சரி, 2 நாள் நடக்க விட்டியும் சரி, 3ஆவது நாளும் திருப்பி இதே மாதிரி நாங்கள் சுற்றி வரணுமா? 2 நாள் சுற்றணுமே, அங்கே அட்லீஸ்ட் 2 செங்கலாவது உழ வேணாவா? 2 செங்கல் உழுந்தா எங்களுக்கு என்ன தெரியும்? கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு அட்வான்ஸ், டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. 2 செங்கல் விழுந்துருச்சு, மீதி செங்கல்லாம் என்ன ஆகிடும்? விழுந்துரும் தெரியும். ஒரு 4 செங்கலை உழ வைங்க. அட்லீஸ்ட் நாங்கள்லாம் இருக்கணும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆளுக்கு ஒரு செங்கல்னா ஒரு 6 லட்சம் செங்கல் உழுட்டுமே கீழே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? செங்கல்லாம் உழாதுப்பா, உனக்கு என்ன தேவை? கீழ்ப்படிதல் தேவை. என்ன படி? கீழ்ப்படி. நீங்க மேல் படிக்கு போகணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தேவையானது என்னது? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இல்லாம எரிகோ கோட்டைக்குள்ளாய், எரிகோன் பட்டணத்துக்குள்ளாய் போய் அங்க இருக்கிறதான ராஜாக்களையும், அங்க இருக்கிறதான ஜனங்களையும், அங்க இருக்கிறதான போர் சேவர்களையும் உங்களால் பிடிக்க முடியாது. நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவருடைய சித்தத்தை நீங்கள் கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? எப்பயாவது முடிச்சா நான் கீழ்ப்படிவேன், முடியாட்டினா நான் கீழ்ப்படிய மாட்டேன். இல்ல இல்ல, இந்த காலநேரத்தில் God wants you to obey him persistently. நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். முதல் தடவை மட்டும் போயிருக்கலாம், 2ஆவது தடவை போயிருக்கலாம், 3ஆவது நாள் போயிருக்கலாம், 4ஆவது நாள் போயிருக்கலாம். 4 நாள் போயிட்டு ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலப்பா, 5ஆவது நாள் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா எரிகோ முதல் கீழே விழுமா? விழாதுங்க. 5 நாள் போறாங்க, கொஞ்சமாவது எரிகோ முதல் கிராக் விட்டோம். 5 நாள் போறாங்க, கிராக் விடல, எரிகோ முதல் விழுமா? 5 நாள்ல விழாது. 6 நாள் நான் போயிட்டேங்க, 6 நாள் ஆயிடுச்சு, இன்னும் எரிகோ முதல்ல ஒரு விதமான சிம்டமும் இல்லை, நான் இனிமேல் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க வேணா போலாம். எரிகோ முதல் எங்கதான் இருக்க போகுது? அங்கதான் இருக்க போகுது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா 6 நாள் மாத்திரம் இல்லை, 7ஆவது நாள் எத்தனை முறை? 7 முறை. அதுவும் 7ஆவது தடவை தான் என்ன பண்ணுமா? சத்தத்தை உயர்த்தணும்னு சொல்றாரு. 7ஆவது நாள் 7 முறை போக சொல்றாரு. அங்க இருக்கிற சில மனசுல நினைச்சிருப்பாங்க, யோசுவா உனக்கு மனசாட்சியே இல்லையா? முதல் நாளாவது 1 முறை நடக்க விட்ட, 1 வாரம் எங்களை 1 முறை நடக்க விட்ட, இன்னைக்கு நீ எத்தனை தடவை எங்களை நடக்க சொல்ற? 7 தடவை நடக்க சொல்றேன். மனசாட்சி இருக்கா? 6 நாள் நடந்து எங்க காலில் என்ன ஆயிட்டு இருக்கோம்? வலிக்கும், என் உடம்பெல்லாம் வலிக்குது. இன்னைக்கு 7ஆவது நாள் 7 முறை ஆண்டவர் சில நேரத்தில் நம்மிடத்துல கேட்கிறதான காரியம் எப்படி இல்லாதது போல இருக்கும். ஆண்டவர் மனசாட்சியே இல்லையா? இப்படியா ஆண்டவர் என்ன போட்டு வருத்துவாரு? இப்படியா போட்டு ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்குவாரு? ஆண்டவர் இவ்வளவு பிரச்சனையை அனுமதிப்பார்? ஏன் ஆண்டவர் செய்யறாரு? ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த கம்ப்யூட்டர்ல பாஸ்வேர்ட் மாதிரி நீங்க முன்னாடி உட்காந்து கண்ண மூடி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? சோத்திரம் சோத்திரம், ஆண்டவரே நீ செய்வீர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உன்னுடைய கிருபை மாறாது, நீ செய்வீர். ஆண்டவரே வாக்கு பண்ணின தேவன், நீ உண்மை உள்ளவர், நீ செய்வீர். ஆண்டவரே நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நீ செய்வீர் என்பதை நீங்களும் நானும் கீழ்ப்படிந்து விசுவாசித்துக் கொண்டிருந்தா 7ஆவது நாள் 6 முறை நீங்க சுத்தி வந்தாலும் என்ன நடக்காது? இப்படிதான் இருக்கும், ஒன்றும் நடக்காது. எத்தனை நாள் சுத்தி வந்தாலும் 6 நாள், 7ஆவது நாள் பூர்ணமான அந்த நாள், பூர்ணமான நாள்ல ஒரே முறையில் என்ன பண்ணிடணும்? உடஞ்சிருக்கணும். அமைதியா இருக்குது எரிகோ முதல். தேவன் சொல்றாரு 7ஆவது முறை சுத்தி வாப்பா. 7ஆவது முறையே சில சுத்தி வந்திருப்பாங்க, சுத்தி வந்தாலும் என்ன ஆகல? உடஞ்சிருச்சா? இல்ல. கடைசியா என்ன சொல்றாரு? ஆர்ப்பரிக்கவும். அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? ஆர்ப்பணிக்கணும். உங்க கையில ஆண்டவர் எக்காலத்தை கொடுத்துட்டாரு, உடன்படிக்கை பெட்டி கொடுத்துட்டாரு, எரிகோ கோட்டை உள்ள போதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா 7ஆவது நாள் 7 முறை முடிந்த பிற்பாடு என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? ஆர்ப்பரிங்க. ஆர்ப்பரித்த நேரத்துல அங்க என்ன ஆக போகுது? எரிகோ மதில் என்ன ஆக போகுது? இடிஞ்சு என்ன ஆக போகுது? உழப்போகுது. எப்போ உழப்போகுது? ஆர்ப்பரிக்கிறதா நேரத்துல தேவன் சொன்னதை நாம் விசுவாசிக்க ஆயத்தமா? தேவன் சொல்லுவதை நாம் கீழ்ப்படிய ஆயத்தமா? தேவன் சொல்லுகிறதான கட்டளைகளை நாம் செய்து நீங்களும் நானும் ஆண்டவரை துதிப்பதற்கு ஆயத்தமா? எரிகோவுடைய மதில் சுத்தி வந்தா மாத்திரம் உடைஞ்சிடாது. எரிகோ மதில் 7 தடவை, 7 முறை இல்ல, 70 முறை சுத்தினாலும் இடியாது. 7ஆவது முறை சுத்தி யோசுவா என்ன சொல்றாருன்னா, நவுட்ஸ் த டைம் டு ஷவுட், ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த நேரத்தில் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க? ஆட்பரிக்கிறாங்க. ஆட்பரிக்கிற உடனே அந்த இடத்துல நடக்கிற காரியம் என்னன்னா, மதில் என்ன ஆக ஆரம்பிக்குது? ஆட ஆரம்பிக்குது. ஆட ஆரம்பிக்கிறது மாத்திரமல்ல, இந்த மதில் உடைஞ்சு எங்க வந்து விழுவணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில வந்து விழுவணும். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சாகணும். ஆனா மதில் எங்க விழுவல?
ஜனங்க மேல உழுவுல, முதல்ல எங்க உழுவுது? உள்ளுக்குள்ள உழுவுது. ஆண்டவர் நீங்கள் துதிக்கிறதா நேரத்துல உங்களுடைய பிரச்சனைகளை மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீங்க வெறும் துதிக்கிறதுனால காரியம் நடக்காது. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய ஆயத்தமா, தேவனை விசுவாசிக்க ஆயத்தமா. அவர் சொல்லுகிறதான காரியம் சில நேரத்துல அநியாயமான காரியமா இருக்கும். சில நேரத்துல சொல்லுவாங்க, என்ன இது சபைக்கு திங்கக்கிழமை ஆனா செயின் பிரேயரா, செவ்வாய்க்கிழமை ஆனா சிஸ்டர் ஜெபமா, புதன்கிழமை ஆனா பைபிள் ஸ்டடியா, வியாழக்கிழமை ஆனா ஹாஸ்பிட்டல் விசிட்டிங்கா, வியாழக்கிழமை மாலையானா யூத் கேர்ள்ஸ் ஜெபம் பண்ணுவாங்களாம், வெள்ளிக்கிழமை ஆனா சிஸ்டர்ஸ் மீட்டிங்கா, மாலை ஜெபமா, சனிக்கிழமை இதுவான், ஞாயிற்றுக்கிழமை அதுவான். நான் வேலை வெட்டி இல்லாதவன், நான் எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது, எனக்கெல்லாம் ஏதே டைம் பைபிள் ஸ்டடிலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி வாய் திறந்து சொல்ல மாட்டீங்க. சிலர் மனசுக்குள்ள நினைச்சிருப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, செய்ப்பா, நீ செய்ய. சிலர்ல செய்யலன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நீங்க நடக்க நான் நிக்க அப்படின்னாலும் என்ன பண்ணுவாரு? உங்க காலில் ஸ்ப்ரிங்கை கட்டி இருப்பாரு. அப்படி நீ மார்ச் பண்ணி தான் ஆகணும், லெஃப்ட் ரைட். ஆனா அந்த டைம் போற வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான சில ஆண்டவர் நம்மளத்துல அன்ரீசனபிளா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. அதுக்காக நீங்க எல்லா கூட்டத்துக்கும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்ல. ஏன்னா எல்லாத்துக்கும் யாரே போறது இல்லை, எல்லா கூட்டத்துக்கும் நானும் போறது இல்லை. எதெல்லாம் நீங்க வரணுமோ கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? வந்து ஆகணும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பலப்படணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஆண்டவருக்காக எடுத்து வைக்க வேண்டிய படி என்ன பண்ணி ஆகணும்? எடுத்து வச்சு ஆகணும். சில நேரத்துல நீ நான் பைபிள் ஸ்டடி வந்து என்ன பிரயோஜனம்? நான் வந்து புக்கு படிச்சே பைபிளை கத்துப்பேன், நான் டிவி பார்த்தே பைபிளை கத்துப்பேன். இது எப்படின்னா, ஆண்டவரே நான் எரிகோவை சுத்தி வர மாட்டேன், நானே ஒரு ரவுண்டு போட்டு நான் அங்கேயே சுத்தி வரேன், ஆண்டவரே நீங்க எரிகோ முதல்ல உடைங்க அப்படின்ற மாதிரி கதை. நானே செய்வேன், நானே பண்ணுவேன். இல்லைங்க, ஆண்டவர் சொல்றதை கீழ்ப்படிந்துதான் ஆகணும். இந்த பைபிள் ஸ்டடி யாருக்காக? யாரோக்காக இல்லை. யாருக்காக சொல்லுங்களேன்? யாருக்காக? உங்களுக்காக. யாருக்காக? எனக்காக. சொல்லுங்க, எனக்காக. சிஸ்டர்ஸ் மீட்டிங் யாருக்காக? பிரதர்ஸ் உங்களுக்காக இல்லை. யாருக்காக? சிஸ்டர்ஸ்க்காக. ஜபம், வெள்ளிக்கிழமை ஜபம் யாருக்காக? எல்லாருக்காக, எனக்காக. ஆனா இதுக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன இருக்க மாட்டேங்குது? டைம். we are busy. நம்ம பிஸியான உலகத்துல இருக்கோம். உண்மையாகவே என் வேலைக்கு போறவங்கள வந்து நான் எந்த விதத்திலையும் வந்து தற்குறைவா சொல்ல. உங்களுடைய பிஸி ஸ்கெடியூல் புரியுது, உங்களுடைய கடினமான சூழ்நிலை புரியுது, ஆபீஸ்ல இருக்க பிரஷர் புரியுது. எல்லா இடத்துலயுமே பிரஷர், எல்லாருக்குமே அதிகமான வேலை செய்ய வேண்டியதான சூழ்நிலை வந்துருச்சு. இந்த நேரத்துல யாரும் பிரஷர் கொடுக்குறா? ஆண்டவரும் பிரஷர் கொடுக்குறாரு. ஏப்பா நீ என்ன பண்ணு, யார் சொல்றதை செய்ய போற? உன் வாழ்க்கை யார் கையில இருக்கு? நான் சொல்றதை கீழ்ப்படி ஆயத்தமா? அன்ரீசனபிளா எனக்கு கீழ்ப்படி ஆயத்தமா? நியாயம் இல்லாம எனக்கு கீழ்ப்படி ஆயத்தமா? அநியாயமா எனக்கு கீழ்ப்படி ஆயத்தமா? நீ நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா செய்யணும்னா நீ அநியாயமா எனக்கு கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறியான்னு ஆண்டவர் கேட்கிறார். இந்த கால நேரத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படிய நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? வேதத்தை வாசிக்க ஒவ்வொரு நாளும் 5 நிமிஷம் வேதத்தை வாசிக்க ஆயத்தமா? ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து, ஆண்டவரே என்னுடைய நாள் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் எங்களுடைய விசுவாசிகளையும் ஊழியக்காரர்களையும். இந்த நாட்கள் அநேக தேசத்தினுடைய பல பகுதிகளில், உலகத்தினுடைய பல பகுதிகளில் கிறிஸ்துவர்கள் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சபைகள் துன்பத்துக்கு நேராய் துன்பத்தின் பாதையில கடந்து போய் கொண்டிருக்கு. இந்த சபைக்காய் நீங்களும் நானும் ஜபிக்கிறோமா? இவ்வளவு குறித்ததான் கரிசனை இருக்கா? ஆர் வி டூ பிஸி? நான் என்னுடைய வட்டத்தை போட்டு நான் என்னுடைய வட்டத்திலே சுத்தி வந்து இதுதான் ஏன் பக்தின்னு நான் வேஷத்தை போட்டு சுத்தி கொண்டிருக்கிறேன்னா, ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, நீ எனக்காய் நான் சொல்வதை கீழ்ப்படிந்து என்னுடைய பாதையில நடப்பதற்கு நீ ஆயத்தமா இருக்கிறியா? நீ விசுவாசமா ஒரு வட்டத்தை போட்டு ஆண்டவரை இதான் எரிவோக்கு அடையாளமா நான் சுத்தி வந்தா ஒண்ணும் நடக்காது. நீ எனக்கு கீழ்ப்படி ஆயத்தமா? Are you willing to sacrifice your time? உன்னுடைய நேரத்தை எனக்கு கொடுக்க நீ ஆயத்தமா? எனக்கு நிறைய வீட்டு பொறுப்பு இருக்கே, உன்னுடைய வீட்டு பொறுப்பை நீ சாக்ரிஃபைஸ் பண்ண ஆயத்தமா? ஆண்டவருக்காய் நீ என்றைக்கு உன்னுடைய நேரத்தையும் உங்களுடைய காலத்தையும் உங்களுடைய பிரயாசத்தையும் கொடுக்குறீங்களோ, கொடுக்காமல் நாம் தேவனுடைய அற்புதத்தை நம்மால் பார்க்க முடியாது. என்னைக்கு நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்த, ஆண்டவரே எனக்கு கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, இதே ரவுண்டு இதே மதில் இதே பட்டணம் இதே சுவரை எவ்வளவு நாள் இந்த சுவரை சுத்தி பார்ப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு நாள் சொல்லுப்பா, நான் கீழ்ப்படி, எனக்கு நான் செய்கிற வரைக்கும் நீ எனக்கு என்ன பண்ணி ஆகணும்? கீழ்ப்படிஞ்சு ஆகணும். Are you ready to obey God? தேவனுக்கு கீழ்ப்படிய நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? இந்த இடத்துல யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள், அநியாயமா கீழ்ப்படிஞ்சாங்க. தேவன் எரிகோ மதிலை எப்படி உடைச்சு போட்டாரு? அநியாயமா உடைச்சு போட்டார். நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படி ஆயத்தமா இருந்தால் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல நாம் தேவனுக்கு என்ன செய்ய போகிறோம்?
நாம் வேதத்தை வாசிக்க தீர்மானிக்கலாமா? ஜெபிப்பதற்கு நாம் தீர்மானிக்கலாமா? ஊழியம் செய்வதற்கு நாம் தீர்மானிக்கலாமா? இன்னும் வேதத்தை அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட தீர்மானிக்கலாமா? வெள்ளிக்கிழமையில ஜெபம் பண்றோம், அநேக உபத்திரவத்தினூடாய் கடந்து போகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய வீட்டில் இருக்கிறதான பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம். சகோதரிகள் கூட்டத்துல கூடி உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நீங்க அந்த ஜெபத்தெல்லாம் நல்லா சாப்பிட்டு முழுகி ஏப்பம் விட்டுட்டு இருக்கீங்களா? நீங்களும் வந்து ஜெபித்து ஊழியங்கள்ல பங்கு பெறுவதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க. அதனால ஆண்டவர் உலகத்துல என்ன சொல்றார் என்றால், நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்வதற்கு நான் ஆயத்தம் மாத்திரம் இல்ல. ஆண்டவர் யோசுவாவிடத்துல என்ன கொடுத்துட்டாரு? எரிகோ பட்டணத்தை என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. 2வது வருஷத்துல உன்னிடத்துல உன் கையில கொடுத்துட்டாரு. ஆண்டவர் கொடுத்துட்டாரு, எரிகோவை கொடுத்துட்டாரு. நீங்க சுத்தி வர ஆயத்தமா? செய்ததையே செய்ய ஆயத்தமா? ஐயோ ஜபத்தெல்லாம் வந்தா எனக்கு போர் அடிக்குது, பைபிள் ஸ்டடி வந்தா போர் அடிக்குது, அதே போரை நீங்க சுத்தி வர ஆயத்தமா? இஸ்ரவேல் சொன்னாங்க, ஐயோ எரிகோ சுத்தி வந்தா எனக்கு ரொம்ப போரு, எனக்கு வேற ஏதாவது நல்ல நதியோரமா சுத்தி வர சொல்லுங்க. வேடிக்கை பார்த்துக்கிட்டே நதியோரமா சுத்தி வருவாங்க. மதில் சோரை போய் சுத்தி வரலாமா? எவ்வளவு நேரம் தான் மேல பாக்குறது? மேல இருக்க ஜனங்கள் இருப்பாங்க, மேல வீடுகள் இருந்துச்சு, அதை எவ்வளவு நேரம் தான் பாக்குறது? கழுத்து வலிக்குது, கீழே ஏதாவது பாக்குற மாதிரி கொடுங்க ஆண்டவரேன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, இல்லப்பா அதே சோரை சுத்தி வர ஆயத்தமா? இந்த காலை நேரத்துல ஆண்டவர் இந்த வருஷத்துல நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எப்போ செய்வார்னா, நீங்க என்ன செய்யணும்? அதே காரியத்தை மறுபடியும் செய்யுங்க. எதே காரியம்? அதே பைபிள், அதே ஜபம், அதே பைபிள் ஸ்டடி, அதே வெள்ளிக்கிழமை ஜபம், அதே சிஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு நீங்க வர ஆயத்தமா? எல்லாத்துக்கும் வந்து நீங்க அட்டெண்டன்ஸ் கொடுத்தா ஆண்டவர் உடனே எரிவோ முதல்ல உடைச்சு போடுவாருல்ல. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து சுற்றி வர ஆயத்தமா? செய்வதே செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமா?